அனைவருக்கும் வணக்கம். நம்ம அக்லூட் சிறப்பு பள்ளியிலேருந்து இன்னைக்கு ஆரம்ப கால கண்டறிதல், அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள வந்து ஆரம்பத்திலே எப்படி நம்ம கண்டறிந்து, அவங்களுக்கான பயிற்சியை எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன வீடியோ தான் இன்னைக்கு போடப் போறோம். ஏன்னா இது வந்து நெறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் தெரியாம இருக்கு. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க? அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது இன்னும் நெறைய பேரண்ட்ஸ்க்கு விழிப்புணர்வு இல்ல. இது வந்து கல்யாணம் முடிஞ்ச பேரண்ட்ஸ்க்கும் சரி, கல்யாணம் முடியப் போற பேரண்ட்ஸ்க்கும் சரி, இது ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்கூல் சார்பா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பாயிண்டுகள் மட்டும் உங்களுக்கு சொல்றோம். என்னன்னா, இப்போ மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள் வந்து பிறக்கும் போதிலிருந்தே அவங்களுக்கு இந்த மாற்றுத்திறன் இருக்கும். ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து 2 வயசுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபேமிலியில வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள் வந்து பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது என்னன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே வளர்ச்சிகள் வந்து அந்தந்த மாசத்துக்கான வளர்ச்சிகளா இருக்காது. இப்ப 6 மாசத்துல செய்யக்கூடிய வேலைய வந்து அவன் 1 வயசுல செய்வான். அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களும் அது வந்து டிலே டெவலப்மெண்ட்ங்கிற லிஸ்ட்ல வந்துரும். இத வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து இது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால, அவன் வந்து இன்னும் கொஞ்சம் மாசம் ஆச்சுன்னா அவன் சரியாயிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. அது தப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் வந்து லேட்டா வந்துச்சு அப்படின்னா, அத நம்ம வந்து கண்டிப்பா கவனம் எடுத்து டாக்டர்ட்ட காமிச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். இத வந்து வீட்ல உள்ள நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களோட அப்பா வந்து இந்த மாதிரி தான் 1 வயசு, 1 1/2 வயசுல தான் நடந்தான். அதனால இவனும் அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது வந்து தப்பு. நம்ம குழந்தை வந்து 1 வயசுல நடக்கக்கூடிய 8 மாசத்துல நடக்கக்கூடிய குழந்தை வந்து 2 வயசுல நடந்துச்சு அப்படின்னா, அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பின்தங்கி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இத நம்ம வந்து 4 வயசு குழந்தையா இருந்தா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நெறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் ஸ்பெஷல் சைல்டு எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா 2 வயசுலயே கண்டுபிடிச்சிருவோம். தெரியாதவங்களா இருந்தா 4 வயசுல கண்டுபிடிப்போம். இத வந்து நம்ம ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி பசங்களுக்கு. 3 வயசுல பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து சரியான உச்சரிப்பா இருக்காது. 1 வயசு குழந்தை பேசுற மாதிரி அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கண்டிப்பா டாக்டர்ட்ட காமிக்கணும். இது வந்து ஒரு டீமா தான் நம்ம செயல்பட்டு அந்த பசங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பண்ணணும். அது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள டாக்டர்ட்ட காமிச்சு, அவங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஃபிசிக்கலா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபிசியோதெரப்பி குடுக்கணும். ஃபிசியோதெரப்பிக்கு அப்புறம் வந்து ஸ்பீச் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, பேச்சு திறனுக்கான டாக்டர பார்த்து அவங்க கிட்ட நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். இது எல்லாமே எடுத்தது போக, அவன் படிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது, இத வந்து கண்டிப்பா நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் அந்த பசங்கள நம்ம சேர்க்கணும். ஏன்னா ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் அவனுக்கான ட்ரெய்னிங் வந்து நம்ம சொல்லிக் குடுக்க முடியும். எல்லாமே ட்ரெய்னிங் மூலம் தான் அவன் வந்து கத்துக்குவான். இப்ப நம்ம ஸ்கூல்ல பார்த்தா ஏர்லி இன்டர்வென்ஷன்ல வந்து 2 சைல்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட வரும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அ அதாவது ஐ கான்டாக்ட் வந்து கிடையாது. அவங்க வந்து அவன சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதும் எதுவும் தெரியல. நம்ம வந்து அந்த பையன வந்து நம்ம என்ன லெவல்ல இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1 வாரம் ஆச்சு. ஏன்னா அவன் பார்க்க நல்லா இருக்கான். கூப்பிட்டா வந்து அவனுக்கு என்ன நம்ம கூப்பிடுற சவுண்ட வந்து அவனால கவனிக்க முடியல. அத வந்து நாங்க நெறையா சவுண்டெல்லாம் வச்சு அவனுக்கு காது கேக்குதா? இல்லையா? அப்படின்னு செக் பண்ணோம். ஆனா அவனுக்கு காது கேக்குது. அவங்க அம்மா வந்து அவனுக்கு காது கேட்கும் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பேசுறது வந்து அவன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்கு நம்ம பேசுறத கவனிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. நம்ம வந்து அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரு 1 வாரம் அ அப்சர்வேஷன்ல வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவன் வந்து நம்ம கூட எல்லாம் மிங்கிள் ஆகவும், இப்ப நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்ட உடனே என்னன்னு கேட்குறான். அவனோட புக்கோ, நோட்டோ இதெல்லாம் முதல்ல எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பான். இப்ப வந்து அவனே ஸ்கூலுக்கு உள்ள வந்தோனே குட் மார்னிங் சொல்லிட்டு, அவனோட புக்கு, நோட்ட எடுத்துட்டு வந்து எழுதுறதுக்கு அவனே ட்ரை பண்றான். நம்ம எழுதி குடுக்கறதுக்கு மறந்தாலும், அவன் நோட்ட எடுத்து நம்ம கைய பிடிச்சு பென்சில் வச்சு, "நீங்க எழுதி குடுங்க" அப்படின்னு சொல்லி நம்மள வந்து கைய பிடிச்சு எழுதுறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுவான். இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு குழந்தையும் அந்தந்த ஏஜ்ல வந்து கரெக்ட்டான ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஸ்டெப் எடுத்து வச்சா தான்
அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏன்னா இவனை வந்து கரெக்டான ஏஜில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது சின்ன பிள்ளையில இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க அம்மாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ படிக்கிற லெவலில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ அவனுக்கு நம்ம எழுதுறதுக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். நல்லாவே எழுதுறான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுறான். அவன் வந்து அதே மாதிரி இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் சைல்டு பற்றி தெரியாமல் இருக்காங்க. அவங்க வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நம்ம விளாத்திக்குளம் ஏரியாவில் இருக்கக்கூடிய சைல்டு வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு எங்ககிட்ட கலந்து பேசி அவனோட எதிர்காலத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கலந்துரையாடல் மாதிரி எடுத்துக்கோங்க. நன்றி.